ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்மளோட சாதம் வந்து மிச்சமாயிருச்சுன்னா அதில் வந்து இன்றைக்கி சாதத்துலேயே நம்ம ரசகுல்லா பண்ணி எடுக்க போகிறோங்க. எப்போவுமே பாலில் தான் வந்து நம்ம பாலை திரட்டி எடுத்து அதில் வந்து ரசகுல்லா பண்ணுவோம். நம்ம சாதத்தில் பண்ணக்கூடிய இந்த ரசகுல்லாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து வித்தியாசமாகவும், ரசகுல்லா வந்து ரொம்ப நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சோள மாவும் மைதா மாவும் சேர்த்த பின்னாடி இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்த பின்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்த பின்னாடி கைக்கு வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி இதை சின்ன சின்ன குட்டி குட்டி பந்தாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால் சைஸில் வந்து நம்ம இதை வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து சைடில் வச்ச பின்னாடி இதில் 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்த பின்னாடி அதில் 2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்ட பின்னாடி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரசகுல்லா பால்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். பொறுமையாக ஒவ்வொன்றா கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாங்க. உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம இந்த சக்கரை தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பின்னாடி இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடலாம். மூடி வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்த பின்னாடி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம முன்னாடி போட்ட அந்த ரைஸ் அந்த சாதத்தோட பால்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாதத்தில் செய்யக்கூடிய ரசகுல்லா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசகுல்லா கூட இப்படி கூட பண்ணி சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக உள்ளே வந்து அந்த சக்கரை தண்ணியெல்லாம் இழுத்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.